மெயினாக என்ன இது சொல்லப்படுது அப்படின்னா விஷ்ணுஸ் 4X ஸ்கேம் இதுதான் வந்துட்டு நமக்கு இருக்க டேகாக இந்த இடத்துல இருந்துட்டு இருக்கு. அட் த சேம் டைம் எஸ் அவர் வந்து ஃபாரெக்ஸ்குள்ளே பண்ணாரு, ட்ரேடிங் பண்ணாரு அப்படிங்கிறது எல்லாமே அவங்க அனுப்பப்பட்ட நோட்டீஸ்லேருந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஓகே, விச் மீன்ஸ் சைட்லேருந்து விஷ்ணு சைட்லேருந்து அனுப்பப்பட்டிருக்கு. இன்னொன்று என்னன்னா இங்கே வந்து டினையல் ஃபேக்டரி இல்லை. ஆமாங்க நான் பண்ணதான் தான் ட்ரேடிங், ஓகே நான் இல்லைலாம் சொல்லலை அப்படிங்கிறது இங்கே ஃபிக்ஸட் கான்செப்டாக இருக்கு. பட் இங்கே எனக்கு என்ன ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா அந்த பீப்புளோட ஒரு என்ன சொல்றது ஒரு அவேர்னஸ் இல்லாத ஒரு விஷயத்தை இவர் யூஸ் பண்ணிட்டாரோ அப்படிங்கிற மாதிரி தான் ஒன்று இருக்குது. ஸ்டில் நமக்கே தெரியும் ட்ரேடிங்கில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க எல்லாருமே வந்துட்டு ஃபுல்லாக வந்து ப்ராஃபிட்ஸ் எடுப்பாங்களான்னு கேட்டால் இல்லை. 90% வந்து லாஸ் தான், 10% தான் ஏதோ ப்ராஃபிட்ஸ் பார்க்குறாங்க. இன்னொன்று நம்ம இந்த மூவி சதுரங்க வேட்டையில் மூவியில் சொல்கிற மாதிரி தான் ஆசையை தூண்டணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் மாதிரி தான் இருக்கும் இல்லையா. ஸோ இதுலேயும் அந்த மாதிரி பண்ணப்பட்ட விஷயம் தான். இப்போ நம்ம மக்கள்கிட்ட போய் காமனாக சொல்ல இவ்வளோ விஷயம் நடந்துட்டு இருக்கு, இவ்வளோ பேர் இவ்வளோ ஏமாத்திட்டு இருக்காங்கல்ல, மக்கள்கிட்ட போயிட்டு நீங்கள் ஒரு 10,000 இப்போ கொடுங்களேன், அடுத்த மாதம் உங்களுக்கு 20,000 கொடுக்குறேன்னு சொன்னால் கண்டிப்பாக அது உடனே கொடுத்துருவாங்க. அது லீகலா இல்லையா, அதில் எவ்வளோ வேலிடிட்டி இருக்குது, க்ரெடிபிலிட்டி இருக்குது, யார் அதை பண்ணுறவங்களுக்கான ரெகுலேஷன்ஸ் இருக்கா, ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் இருக்கா, இன்கார்பரேஷன் சர்டிஃபிகேட் இருக்கா, இதெல்லாம் எதுவுமே நம்ம பார்க்க மாட்டோம். நமக்கு தேவை ஓவர் நைட்டில் அதை எப்படி பணம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயமா மட்டும் தான் இருக்கும். அதுக்கு ரீசெண்டாக நம்ம பார்த்தோம்னா கோயம்புத்தூரில் ஒரு பெரிய ஸ்கேம் நடந்தது. தமன்னாவும் காஜல் அகர்வால் நேமை வச்சு ஆஷ்பே நடந்தது இல்லையா அந்த இடத்துல. ஸோ அதுவுமே நம்மளால பார்க்க முடியுது. ஒரு ரிட்டையர்ட் ஆர்மி அஃபிஷியல் கொண்டு போய் அவ்வளோ பெரிய பணத்தை அங்கே போட்டிருக்காரு. அவர் தான் தைரியமாக வெளியே வந்து கம்ப்ளைண்ட் இங்கே கொடுத்துருக்காரு. அதுவும் பார்க்க முடியுது. ரெண்டாவது இப்போ ரீசெண்டாக நடந்த ரொம்ப பெரிய ஸ்கேம் கேரளா ஸ்கூட்டி ஸ்கேம் பெருசாக நடந்தது. ஒன்லி விமன் டார்கெட் மட்டும். ஏன்னா விமனுக்கு எப்பவுமே அந்த ஒரு தாட் இருக்கும் இல்லையா, நான் வந்து லைஃப்பில் மேலே வரணும் அப்படிங்கிற மாதிரி. விமன் எப்படி டார்கெட் பண்ணப்பட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து இனிமேல் உங்கள் அப்பாவை நம்ப வேணாம், உங்கள் ஹஸ்பண்டை நம்ப வேணாம், அண்ணன் தம்பியை நம்ப வேண்டாம், நீங்கள் ரொம்ப இண்டிபெண்ட்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லா பொருட்களும் உங்களுக்கு பாதி விலையில கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி தான் கேரளா ஸ்கேம் நடந்தது. ஸோ இது எல்லாத்துலேயும் எப்படி இருந்துச்சுன்னா ஏதோ ஒரு ஆசையை தூண்டுற விஷயமா தான் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான்.